இரண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இரண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 6 வரைக்கும் வாசிப்போம். 1 6 வரைக்கும் வாசிப்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய், கவனிங்க, இங்க தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவோடு அநேக தீர்க்கதரிசிகள் கூட இருந்தாங்க. ட்ரைனிங் எடுக்கிறது போல நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள் எலிசா தீர்க்கதரிசியோடு கூட இருந்தாங்க. அப்படி அவங்க கூட இருந்து ஊழியத்தை செய்து கொண்டு வரும்போது இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க சொல்றாங்க, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்குது. இவங்க பிரச்சனை என்னன்னா, தீர்க்கதரிசியாகி எலிசாவோடு கூட நாங்க இருப்பதற்கு எங்களுக்கு இடம் நெருக்கமா இருக்குது, சாப்பாடு நெருக்கமா இருக்குது, தண்ணீர் நெருக்கமா இருக்குது, அந்த இடம் நாங்கள் தூங்குவதற்கும் இளைப்பாறுவதற்கும் மிகவும் நெருக்கமா இருக்குதுன்னு சொல்லி இவங்க என்ன பிளான் பண்றாங்க, நாங்கள் தனியாக போய் மரங்களை வெட்டி, பெரிய பெரிய உத்திரங்களை வெட்டி, எங்களுக்கு தனித்தனியா ஒரு கூடாரத்தை நாங்க ஆயத்தப்படுத்தி கொள்வோம், அதை ரெடி பண்ணிக்கிறோம், அப்ப நாங்க ரொம்ப நல்லா இருந்து ஊழியம் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அதுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றார், 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தினா மரம் பீம், அதாவது பெரிய பெரிய மரங்களை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கும் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். இப்ப தீர்க்கதரிசி பர்மிஷன் கொடுத்துட்டாள். சரிப்பா, நீ இங்க இருந்தா தான் உனக்கு நெருக்கமா இருக்குது, நீ போய் மரங்களை வெட்டி உங்களுக்காக கூடாரங்களை போட்டு நீங்க நல்லா வசதியா இருங்கன்னு சொல்லிட்டார். சரி, நீ உங்களுக்கு பர்மிஷன் கிடைத்தது. நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாங்க. நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது தீர்க்கதரிசி கிட்ட இருந்து. எங்க தீர்க்கதரிசி போகாதுன்னு சொல்லிடுவாரோ, இல்லப்பா நெருக்கமா இருந்தா பரவாயில்ல இங்கதான் இருக்கணும்னு சொல்லிடுவாரோன்னு அவங்க யோசிச்சாங்க. ஆனா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீங்க போகலாம், போய் உங்களுக்கு என்று மரங்களை வெட்டி நீங்க தனித்தனி கூடாரங்களை போட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டார். ஒரு நற்செய்தி வந்த உடனே இவங்க புறப்படுறாங்க. 3ஆம் வசனம், அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு வர வேண்டும் என்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று. இவர் 2வது ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் இருந்த இவர்களுக்கு நற்செய்தி புறப்பட்டு வருகிறது. பர்மிஷன் கிடைச்சிருச்சு. அங்க நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் கேட்கிறான், நீங்க என் கூட வரணும்னு சொல்லி. உடனே இவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஓகே நான் வரேன். இப்ப 2 நற்செய்தி வந்துருச்சு இவங்களுக்கு. நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாங்க, நற்செய்தி கிடைத்தது, வரேன்னு சொல்லி அவர்களோடு கூட போறார். 4ஆம் வசனம், அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். மூன்றாவது ஒரு நன்மை என்ன அப்படின்னா, 2 நற்செய்தி. 3வது, இவங்க எதிர்பார்த்த மரம் கிடைத்து விட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? 2 நற்செய்தி. 1, நாங்க போகணும், நாங்க பர்மிஷன் கிடைத்து விட்டது. 2வது, நீர் எங்களோடு கூட வரணும்னு கேட்டாங்க, அதுக்கு பர்மிஷன் அவரும் வரன்னு சொல்லிட்டார், ஓகே பண்ணிட்டார். 3வது, இவர்கள் எதிர்பார்த்த மரம் இவர்களுக்கு கிடைத்து விட்டது. அல்லேலூயா. 3 நன்மைகள். ஒரு தீமையின் மத்தியில, அதாவது தீமை எதுனா நெருக்கமாய் வாழ்ந்தவர்களுக்கு நற்செய்தி மேல நற்செய்தி, நன்மையின் மேல நன்மை. அல்லேலூயா. இப்ப எல்லா நன்மையும் கிடைத்தது, இவங்களுக்கு மரமும் கிடைச்சிருச்சு. மரம் கிடைச்சது, மரத்தை வெட்டினார்கள். 5ஆம் வசனம், ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அல்லேலூயா. சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான், கத்துறான். நல்லா கவனிங்க, நெருக்கம்
நெருக்கத்தின் வழியாய் வந்தவர்களுக்கு நற்செய்தி, நன்மை கிடைத்தது, நல்ல மரங்கள் கிடைத்தது. சரி, அதோட செட்டில் ஆயிட்டாங்கன்னு பார்த்தா இதை விட ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவர்கள் வைத்திருந்த கோடாரி, மரத்தை வெட்டி வீழ்த்தின கோடாரி தண்ணீரில் விழுந்து விட்டது. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் மாறி நல்லது நடந்தது, ஆனா இப்ப நல்லது மாறி திரும்பவும் கெட்டது நடக்குது. அல்லேலூயா. எப்பதான் எனக்கு நல்லது நடக்கும்? சில நேரத்தில் நன்மை வருகிறது, ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், ஆண்டவரை இதை மாத்திட்டீங்க, அதை மாத்திட்டீங்க, என் நெருக்கமா இருந்தேன், போராட்டத்தில் இருந்தேன், பிரச்சனையில் இருந்தேன், பாடுகளில் இருந்தேன், வியாதியில் இருந்தேன், இப்படிப்பட்ட நெருக்கங்கள் எனக்கு இருந்தது. இப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே நெருக்கம் மாறினது, நற்செய்தி கிடைத்தது, வேண்டினது, மரத்துக்காக பிரயாசப்பட்டாங்க, மரமும் கிடைத்தது, எல்லாம் கிடைச்சது. செட்டில் ஆயிட்டோம்னு நினைச்சா செட்டில் ஆகிற நேரத்தில் இன்னொரு துக்ககரமான ஒரு காரியம், ஒரு இழப்பு. அவன் வைத்து கொண்டிருந்த கோடாரி அவன் இல்லையா, அது கூட அவன் சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது, நான் பக்கத்தில் கடன் வாங்கிட்டு வந்தேன், இப்போ அதை நான் திரும்ப கொண்டு போலனா எனக்கு பிரச்சனை, நல்லது நடந்தது, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்பொழுது மறுபடியும் ஒரு புதிய பிரச்சனை தலை தூக்குகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகள் வருது, நன்மை கிடைக்குது, நல்லது நடக்குது, இது நடந்துருச்சு அது நடந்துருச்சுன்னு நாம சந்தோஷப்படுகிற நேரத்தில் ஒரு தீமை வரலாம், ஒரு தீமை தேடி வரலாம், அல்லது ஏதோ ஒரு இழப்பு வரலாம். நாம நினைப்போம், ஓ நல்லபடியா கர்த்தர் எல்லாத்தையும் செய்துட்டே வராரு, நல்லபடியா என் வாழ்க்கையில ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாம் நடந்து கொண்டு வருதுன்னு நினைக்கும் போது திடீரென்று சில இழப்புகள், திடீரென்று சில போராட்டங்கள், திடீரென்று சில பிரச்சனைகள் தலை தூக்கும். அல்லேலூயா. பிசாசு ரொம்ப தந்திரமானவன், தேவ பிள்ளைகளை சந்தோஷமா இருக்கவே விட மாட்டான். ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த நல்லதை நாம கொண்டாடுவதற்கு முன்பதாக, அந்த நன்மையை நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு முன்பதாகவே ஒரு தீமையை கொண்டு வருவான். இது பிசாசுடைய தந்திரம். சில நேரத்தில் நாம நல்லது நடந்துச்சு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், இதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வைக்கணும், இதுக்கு ஒரு நல்லது நடந்து இதுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், இதற்காக ஆண்டவருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நாம பிளான் பண்ணும் போதே சத்துரு தீமைகளை கொண்டு வருவான். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமைகளை நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை தீமைகள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் அவைகளை மாற்றி நன்மைகளின் வழியாக நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்மை தேடி நற்செய்தி வந்ததல்லவா, நம்மை தேடி நன்மைகள் வந்ததல்லவா, நாம் நினைத்த காரியங்கள் நடந்து கொண்டு வந்ததல்லவா. இப்போது சத்துரு சில நேரத்தில் எழும்பி தீமைகளையும் செய்து கொண்டிருக்கலாம். காரணம் தெரியுமா? என்னைக்குமே நன்மையை கொண்டாடாதபடிக்கு தீமையை பிசாசு எழுப்புவான். ஆனாலும் அதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். அநேகருடைய வாழ்க்கையில பார்க்க முடியும், சில நன்மைகள் நடக்கும் போது அப்பதான் சாட்சி சொல்லியிருப்போம், அப்பதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்போம், அப்பதான் ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஆண்டவருக்கு ஒரு பிரேயர் வச்சிருப்போம். உடனே சத்துரு என்ன பண்ணுவான்? இந்த சந்தோஷத்தை கொண்டாட கூடாது என்பதற்காக சத்துரு பல விதத்துல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டே இருப்பான். இது பிசாசுடைய தந்திரங்கள்ல ஒரு தந்திரம். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் எதை இழந்தோமோ, அல்லது எது நம்மை விட்டு போனதோ, அல்லது எதற்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அதை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க செய்தது ஞானமான காரியம் என்னன்னா, கவனிங்க, மரம் வெட்ட போறோம், கூடாரம் வெட்ட போறோம், பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. தீர்க்கதரிசி பர்மிஷன் கொடுத்துட்டார். ஆனா அதுல ஒருத்தன், நீர் எங்களோடு கூட வர வேண்டும். அங்க அவர் வந்ததுனால தான், ஒரு வேளை கூப்பிட்டானே, அவனுடைய கோடாரி தான்
தண்ணியில விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கூப்பிட்டதுனால எதை இழந்தானோ அதை திரும்ப பெற்றுக்கொண்டான். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவன் தீர்க்கதரிசியை கூப்பிட்டது போல நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அல்லேலூயா. சில நேரத்துல சில காரியங்கள் இரும்பை போல் இருந்தாலும் மிதக்கி கொண்டிருக்கோம் நம்ம வாழ்க்கையில. அது நம்ம கூடவே நம்மளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கோம், நம்மை மூழ்கடிக்க பார்க்கும். அதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கிறது போல கர்த்தர் மூழ்கடிப்பாராக. அல்லேலூயா. சில நம்மை விட்டு மூழ்கடிக்கிற அல்லது தகர்க்கிற இரும்புகளை பற்றி இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நம்மை விட்டு அகற்றுகிற மூழ்க வேண்டிய இரும்புகளை மூழ்க பண்ணி மிதக்க வேண்டிய இரும்புகளை மிதக்க பண்ண போகிறார் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூழ்கடிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் மூழ்கடிப்பார். மேலே வர வேண்டியது எதெல்லாம் மூழ்கி போச்சுன்னு நினைக்கிறோமோ அதை கர்த்தர் திரும்ப நம்ம கைகளிலே ஆண்டவர் கொடுப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. என் ஜப வாழ்க்கை மூழ்கி போச்சு, என் பரிசுத்த வாழ்க்கை மூழ்கி போச்சு, என் குடும்ப சமாதானம் மூழ்கி போச்சு, என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இனி அது மேலே வராது, இனி ஒருபோதும் கிடைக்காதுன்னு நினைக்கிறோமே, நம்முடைய ஆசீர்வாதங்களை கட்ட திரும்ப மேல மிதக்க பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சிலது எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற எல்லா இரும்புகளை போன்று சில தொந்தரவு செய்கிற வல்லமைகளை கர்த்தர் மூழ்கடிப்பார், தகர்த்து போடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஒன்று, நம்ம வாழ்க்கையில மிதக்க வேண்டியது மிதக்கும். அதாவது மூழ்கின ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப தருவார் கோடாரியை போல. ஆமென். அது சொல்றாரு. அதை 7ஆம் வசனம், அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. அவன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டான். நீங்க கையை உயர்த்தி எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா. கையை உயர்த்தாதவங்களுக்கெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன். கையை உயர்த்தி எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை விட்டு விலகின ஆசீர்வாதங்கள், என்னை விட்டு மூழ்கி போன ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே திரும்ப தாரும். என் கை அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெற்றுக்கொள்வதாக, திரும்ப பெற்றுக்கொள்வதாக. கோடாரியை அவன் தன் கையை நீட்டி எடுத்துக்கொண்டது போல என் கரங்கள் என் ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்வதாக. என் கை மீறி போனதெல்லாம், என் கையை விட்டு விலகினதெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் என் கைகளை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அன்னைக்கு அவன் தன் கையை நீட்டி கோடாரியை, இரும்பு கோடாரியை திரும்ப எடுத்துக்கொண்டது போல கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை திரும்ப கையில கொடுப்பார். இரும்பு மூழ்கி போச்சு, அதுவும் பலமான ரொம்ப வெயிட்டான இரும்பு, இரும்பு கோடாரி. ஆனா கர்த்தரால் அதை மேல கொண்டு வர முடியும், மிதக்க வைக்க முடியும் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த காரியம் திரும்ப நடக்குமா? இவ்வளோ பெரிய பிரச்சனை மாறுமா? இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை மாறுமா? இவ்வளோ பெரிய பாவ அடிமைத்தனத்தில் போய் சிக்கிட்டேனே, நான் திரும்ப எழும்ப முடியுமா? இவ்வளோ பெரிய சூழ்நிலை என் குடும்பத்தில் இருக்குது, இது மாறுமா? இரும்பை போன்று மூழ்கினாலும் கர்த்தர் கரம் அதை திரும்ப மிதக்க பண்ண முடியும். அது கர்த்தரால் மட்டும் முடியும். அல்லேலூயா. கர்த்தரால் மட்டும் தான் முடியும். உலகத்தால் முடியாது, மனிதனால் முடியாது, அரசாங்கத்தினால் முடியாது, அரசியல்வாதிகளால் முடியாது, இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களால் முடியாது. ஆனால் என் தேவனால் மூழ்கி போன வாழ்க்கையை திரும்ப கொடுக்க முடியும். மூழ்கி போன அழிந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப உங்க கைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தரால் மட்டுமே கொடுக்க முடியும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. அப்ப தகர்க்கிற மூழ்கி போகிற காரியங்கள் என்ன? ஒண்ணு, மூழ்கி போனதை திரும்ப கொடுத்துட்டாரு. ஆனா மூழ்கடிக்க வேண்டியதை கர்த்தர் மூழ்கடிப்பார். எதை மூழ்கடிப்பார்? வாசிங்க. 1 ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம், முதல் சொன்ன இரும்பு கோடாரி. இப்ப இரும்பு தாழ்பாலை பற்றி உங்களுக்கு சொல்றேன். ஏசியா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை, இருப்பு தாழ்பால்களை முறித்து, முறித்து, ஆண்டவர் இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுவார்.
அல்லேலூயா. எந்த தாழ்பால் இது? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடங்களில் இருக்கிற புதைப்பொருள்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல். இந்த கதவு வெண்கல கதவு. வெண்கல கதவுக்கு இருப்பு தாழ்பால். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா பொக்கிஷங்களும் புதையல்களும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பொக்கிஷங்களும் புதையல்களும். பொக்கிஷம் புதையல்கள்னா காலாகாலமாக இருந்த ஆசீர்வாதங்கள், காலாகாலமாய் நம்மை விட்டு விலகினவைகள், காலாகாலமாய் ஏதோ ஒரு இருள் நம்முடைய ஆசீர்வாதங்களை மூடி வைத்து நம் கண்ணுக்கு தெரியாமல் நாம் அதை பெற்று அனுபவிக்க முடியாமல் இருந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெண்கல கதவை உடைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி பிசாசு என்னென்ன வெண்கல கதவுகளை போட்டு பூட்டி வச்சிருக்கிறான். வெண்கல கதவுகளை போட்டு இருப்பு தாழ்பால்களை போட்டு அந்த பக்கம் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி, புதையல்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி, பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி ஏதோ ஒரு வெண்கல கதவு, ஏதோ ஒரு இருப்பு தாழ்பால் உங்களுக்கு முன்பாக எப்பொழுதுமே தடை செய்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஒருவனும் பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்ததை மனிதன் அடைக்க முடியாது. கர்த்தர் திறந்ததை பிசாசு அடைக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருப்பு கதவுகள், வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்களை இயேசு ஆண்டவர் திறக்கிறார். இருப்பு தாழ்பால்களை முறித்து போடுகிறார். அல்லேலூயா. இரும்பு கோடாரி மூழ்கினது கையில ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா இரும்பு தாழ்பால் பூட்டி வச்சிருக்கலாம். கர்த்தர் அவைகளை உடைத்து உனக்கான வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறப்பார். நீங்க எதுக்காக முன்னேறி பார்க்குறீங்க, முயற்சி செய்து பார்க்குறீங்க, அல்லது எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாசல் அடைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் தாண்ட முடியல, எடுத்து வைக்கிற அடியை ஒன்று ஒன்றா 1 அடி 2 அடி 3 அடி எது வரைக்கும்னா அந்த வெண்கல கதவு வரைக்கும் போகிறோம். ஆனால் அதுக்கு அப்புறம் போக முடியல. சிலருடைய வாழ்க்கையில் கூட ஒரு அடி எடுத்து வைக்கிறோம், ஆனால் போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த பிறகு ஆசீர்வாதத்திலும் அற்புதத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் இல்லை. எல்லாம் நல்லா நடக்குது போல் இருக்கு. கிட்ட போய் பார்த்தா வெண்கல கதவு, இருப்பு தாழ்பால். இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், நீ அடுத்த பரிமாணத்துக்கு முன்னேறும்படி உனக்கு முன்பாக எந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ, உனக்கு முன்பாக எப்படிப்பட்ட இருப்பு தாழ்பால்களை பிசாசு போட்டு வைத்திருக்கிறானோ, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உடைக்கிறார். காரணம், நாம் கூப்பிடுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தீர்க்கதரிசியாக எலிசா அவர்களோடு இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்க, அதாவது ஆண்டவர் திறந்து விட்டா அதை யாரும் பூட்ட முடியாது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். சத்ரு உள்ள வராதபடி கர்த்தர் பூட்டினார்னா அதுக்கப்புறம் எந்த சத்ருவும் திறந்து வர முடியாது. அல்லேலூயா. செங்கடல்ல ஆண்டவர் ஒரு பூட்டை போட்டார். இவன் வரான், பார்வோனும் அவன் சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருது. அவன் நினைச்சான் இதே பாதையில் ஓடி போய் நான் அவர்களை அழித்து விடுவேன் என்று நினைச்சான். கர்த்தர் பூட்ட போட்டார். இப்போதான் போன வருஷம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, செங்கடல்ல ரதங்களினுடைய உருளைகள், சக்கரங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை வருஷம் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 4000 5000 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்தே 2000 வருஷம் ஆச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி மோசையின் காலம் 6000 5000 வருடத்துக்கு முன்னாடி, தோராயமா சொல்றேன், 5000 வருடத்துக்கு முன்னாடி சத்துருவ கட்ட மூடினாரு, லாக்க போட்டாரு, பூட்டினாரு. இப்பதான் அவனுடைய உருளைய, அவன் ரதத்துடைய உருளைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
அல்லேலூயா. தேவன் அடைத்தால் அதை சத்துரு திறக்க முடியாது. தேவன் நமக்காக ஆண்டவர் திறக்கிற கதவுகளை சத்துரு பூட்ட முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாய் ஆண்டவருடைய நாமத்தினால் முன்னேறுங்கள். ஆண்டவர் இருப்பு தாழ்பாள்களை உடைத்து போடுகிறார். அல்லேலூயா. சங்கிலிகள் தானாய் விழுந்ததா? பேதுருடைய கையில் இருக்கிற சங்கிலிகள் தானா விழுந்தது. வாசிக்க 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி இரும்பு தாழ்பால் மாத்திரமல்ல, இரும்பு கதவு போட்டிருந்தா கூட அது தானாய் திறக்கும். அல்லேலூயா. அது தானாய் திறக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், நாம் ஆண்டவரை கூப்பிடுகிறது உண்மை என்றால், நமக்கு முன்பாக இருக்கிற இரும்பு கதவுகளை கர்த்தர் தானாய் திறப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். யாரை நமக்காக திறக்கணும்னு அவசியம் இல்லை. சிலர் நினைப்பாங்க, எனக்காக இவங்க பேசினா நல்லா இருக்குமே, எனக்காக இவங்க பரிந்து பேசினா நல்லா இருக்குமே, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு அரசியல்வாதியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே, நான் அப்போ போயிடுவேனே, அப்போ கடந்து போயிடுவேனே, அடுத்த லெவலுக்கு போயிடுவேன்னு சொல்லி சில நேரத்தில் நாம மனுஷர்களையே யோசிச்சோம். இனி மனுஷனை யோசித்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், அவர் நம்மோடு கூட இருந்தால், கதவுகள் யாரும் நமக்காக திறக்க வேண்டியதில்லை, அது தானாய் திறக்கும். அல்லேலூயா. அது தானாய் திறக்கும். தேவ மனிதன் மீது இருக்கிற பிரசன்னம், தேவ மனிதன் இருக்கிற அபிஷேகம் முன்னாடி கடந்து போகும்போது அங்கே இரும்பு கதவுகள் தானாய் திறந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இரும்பு கோடாரி மூழ்கி போனதை எதை உங்க கையில கொடுக்கணுமோ அதை கொடுப்பார், எதை கர்த்தர் உடைக்கணுமோ அதை உடைப்பார். அல்லேலூயா. மூன்றாவது இரும்பு உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாய். அல்லேலூயா. இந்த இருப்பு காலவாய்க்கு 2 பைபிள்ல அர்த்தத்தை தேடின. ஒரு பைபிள்ல போட்டிருக்குது இரும்பு அறை. அல்லேலூயா. இரும்பு அறை. எகிப்து என்னவா? இரும்பு அறை. இந்த இரும்பு அறையை தாண்டி அவனால வர முடியல. இன்னொரு பைபிள்ல போட்டிருக்குது, ஆர்சி பைபிள்ல போட்டிருக்குது இரும்பு சூளை. அப்போ நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. அவங்களை அந்த நாடு எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருந்த இரும்பு அறை. அவங்களுடைய அறைகள் இரும்பு அறையை போல. இவன் வெளியே போகணும்னு நினைச்சா கூட போக முடியல. 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா இவங்க இருந்தது எத்தனை வருஷம்? 430 வருஷம். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசும்போது, ஆபிரகாம் தேவனுக்கு கொடுக்கிற பலிகளை சரியானபடி கொடுக்காததுனால ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, உன் சந்ததி அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமையா இருப்பாங்கன்னார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபுடைய அந்த சந்ததி 70 பேர் புறப்பட்டு போனாங்க எகிப்துக்கு போனாங்க. அந்த 70 பேர் எவ்வளவு ஜனமா பெருகுனாங்கன்னா 6 லட்சம் புருஷர்கள். அல்லேலூயா. 70 பேர் 6 லட்சம் புருஷர்களா பெருகுனாங்க. அப்புறம் 6 லட்சம் புருஷர்களுக்கு 6 லட்சம் மனைவிகள், 6 லட்சம் குடும்பத்துக்கு 6 லட்சம் பிள்ளைகள். வெறும் 6 லட்சம் இருக்காது, ஒருத்தனும் 5-10 பெற்றிருப்பான். அப்படி கணக்கு போட்டா ஏறக்குறைய 25 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 70 பேரா என்ட்ரி ஆனவங்க லட்சக்கணக்கில் பெருகுறாங்க. காரணம்,
400 வருஷம் அந்த தேசத்தில் அடிமையா இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார் 400 வருஷம். ஆனால் இவங்க 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. காரணம் என்ன? வெளியே வர முடியல. எகிப்தை விட்டு வெளியே வர முடியல. எகிப்து இரும்பு அறையை போல இருந்தது. பிசாசு சில பேரை இரும்பு அறைக்குள்ள போட்டு பூட்டி வச்சது போல சில குறிப்பிட்ட காரியங்களை விட்டு வெளியே வராதபடிக்கு, சில குறிப்பிட்ட அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வராதபடிக்கு இன்னைக்கு பிசாசு இரும்பு அறைகளை போட்டு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இரும்பு தாழ்பால் வேற, இரும்பு கதவு வேற. இப்ப அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரீமா போகுது இரும்பு அறைகளை போட்டு பூட்டி வச்சிருக்கிறான். அடுத்தது நாம புறப்பட்டு வரணும், நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னாலும் இருக்க முடியல. காரணம் எகிப்து என்னும் இரும்பு காலவாய் ஆண்டவர் இதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கை இரும்பு அறைக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது போல் இருக்கு. எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே மாதிரி, அடுத்த காரியங்களை செய்ய முடியல. இரும்பு அறைக்குள்ளவே ஓடிக்கொண்டிருக்கிறது போல ஏதோ ஒரு இடத்துல உங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இரும்பு கால்வாயை கர்த்தர் உடைக்கிறார். இரும்பு கதவுகளை உடைக்கிறார். கர்த்தர் அங்கிருந்து பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று இரும்பு கோடாரி, இழந்ததை கர்த்தர் கொடுத்தார். இரும்பு தாழ்பாலை கர்த்தர் உடைத்தார். அடுத்து இரும்பு அறையை கர்த்தர் உடைத்தார். அடுத்தது வாசிங்க சங்கீதங்கள் புஸ்தகம் 105 அதிகாரம் 17, 18. சங்கீதங்கள் புஸ்தகம் 105. அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அல்லேலூயா. யோசேப்புடைய பிராணன் எதுல அடைப்பட்டிருந்ததா? இரும்பில் அடைப்பட்டிருந்தது. சிலருடைய பிராணன் அப்படின்னா நம்ம சரீரம், வியாதி, பலவீனங்கள் இரும்புல அடைப்பட்டிருக்கிற மாதிரி என்ன மாத்திரை, என்ன மருந்து, எத்தனை ட்ரீட்மெண்ட், எத்தனை காரியங்களை செய்தாலும் அங்க சுகம் இல்லை. மறுபடியும் பலவீனம், மறுபடியும் சுகவீனம். ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் மறுபடியும் பலவீனம் இருக்குது. ஒரு வாரம் நல்லா இருக்குது, ஒரு வாரம் மறுபடியும் பலவீனம் இருக்கு. சிலருடைய சரீரத்தை மருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுது, மாத்திரை தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாத்திரை போட்டால் தான் அவங்களால எழுந்திருக்க முடியும், நடக்க முடியும். அந்த மாத்திரை போட்டால் தான் அவங்களால தூங்க முடியும். அந்த மாத்திரை போட்டால் தான் அவங்களால நல்லா இருக்க முடியும் என்கிற நிலவரத்தில் மருந்துகளும் மாத்திரைகளும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பிராணன், உங்க ஜீவன், உங்க சரீரம் இன்றைக்கு இரும்புல அடைப்பட்டிருக்கலாம். இரும்பு அடைத்து வைத்திருக்கிறது போல ஏதோ ஒரு இரும்பு, ஏதோ ஒரு மருந்து, ஏதோ ஒரு மாத்திரை, ஏதோ ஒரு மருத்துவம், ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு உங்க சரீரத்தை கட்டி வைத்திருக்கலாம். கர்த்தர் அவைகளை உடைத்து போடுவதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இரும்பை போல ஆண்டு கொண்டிருக்கிற, நம்ம சரீரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா இரும்பு சங்கிலிகளை கர்த்தர் உடைத்து போடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இரும்பு சங்கிலிகளுக்குள்ளே யோசேப்புடைய சரீரம் அடைப்பட்டிருந்ததா? இரும்பு கதவுகள் சிறைச்சாலைக்குள்ள யோசேப்புடைய சரீரம் அடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு சிலருடைய சரீரம் ஏதோ ஒரு இரும்பு, அது பிசாசோ, பலவீனமோ, சுகவீனமோ, சத்துவின் போராட்டமோ, மருந்தோ, மாத்திரையோ, உலகமோ, ஏதோ ஒன்று ஆண்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அந்த இரும்பு சங்கிலியும் உடைத்து போடுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி பலவீனன் அல்ல, பலவானாய் மாற்றுகிறார். ஒரு சுகமாக்குற வல்லமை கர்த்தர் அனுப்புகிறார்.
பலவீனங்கள் மத்தியில் எந்தெந்த உறுப்புகள் செயல்படாமல் அல்லது பலவீனப்பட்டிருக்கிறதோ கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை இந்த மாலை நேரத்தில் இறங்குகிறது. ஆண்டவர் எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை நம்முடைய சரீரம் முழுவதையும் கர்த்தர் ஆரோக்கியமாய் மாற்றுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். ஓ தேவ பிள்ளைகளை, நம்முடைய சௌக்கியமும் ஆரோக்கியமும் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. இனி எந்த பலவீனமும், எந்த இரும்பை போன்ற பலவீனமும் உன்னை அடக்கி வைக்க முடியாது. கர்த்தர் அவைகளை தகர்த்து போடுகிறார். ஹல்லேலூயா. சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற கைகளை உயர்த்தி சொல்லும். ஹல்லேலூயா. கர்த்தர் சுகத்தை தருகிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரணவைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி சொஸ்தமாகாமல் போனாள்? ஆண்டவருடைய ரண வைத்தியன், நமக்கான ரண வைத்தியன் நம்மோடு கூட இருக்கிறார். கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இரும்பை போன்றதான எல்லா பலவீனங்களை கர்த்தர் தகர்த்து போடுகிறார். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இரும்பை போல நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. ஆண்டவர் எந்த இரும்பை இன்னைக்கு அகற்றணுமோ அதை அகற்றுகிறார். எதை ஆண்டவர் கைகளை கொடுக்கணும்னு விரும்புகிறார் அதை கைகளை கொடுக்கிறார். அல்லது ஆண்டவர் நன்மையானவைகளை உன் கையில கொடுக்கிறார், தீமையானவைகளை உன்னை விட்டு அகற்றுகிறார். உங்க வாழ்க்கையில நடந்த தீமைகள் அல்லது ஒரு சில அசம்பாவிதங்கள், ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கலாம். நல்லதுன்னு நினைங்க. கர்த்தர் ஒருவேளை ஆண்டவர் தீமையை உங்களை விட்டு அகற்றி நன்மைகளை மாத்திரமே உங்க கைகளை கொடுக்கும்படி ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம் கைகளிலே கொடுக்க வேண்டிய காரியத்தை, இரும்பை கொடுக்கிறார். மூழ்கடிக்க வேண்டிய காரியத்தை மூழ்கடிக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. இந்த கதவு இப்படி அடைப்பட்டிருக்கிற வாசலை போல் எனக்கு முன்பாக இருக்கிறது, என்றைக்கு இது திறக்கும் என்று நினைக்கிறீங்களா? உங்களுக்காக கர்த்தர் புதிய வாசல்களை கட்ட திறக்கிறார். எந்த மனுஷனும் உனக்காக பேசணும்னு அவசியம் இல்லை. எந்த மனுஷன் காலில் வேணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரே தானாய் திறந்தது போல கர்த்தரே உனக்காய் திறக்கிறார். இதை ஒரு மனிதனை அடைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் சாட்சி சொல்ல எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கிறார், சாமி மட்டும். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் சாட்சி சொல்ல எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வாசல் திறந்தது, இரும்பு சங்கிலிகள் தகர்த்தது, பலவீனம் என்கிற இரும்பு என்னை விட்டு நீங்கினது. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.